Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழை ஆற்று மொழியாக்கிட அரும்பாடுபட்டு வருவதோடு உலக அரங்கில் தமிழ் மொழியின் பெருமையை உயர்த்துவது, தமிழறிஞர்களுக்கு விருது வழங்குவது, தமிழ் நூல்களை நாட்டுடைமையாக்குதல், அயலக பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகளை தோற்றுவித்தல் ஆகிய எண்ணற்ற தமிழ் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரம் என்ன? கௌதமி, வணக்கம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு உரிய அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது முதல் தமிழக அரசின் சார்பில் 35 விருதுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் பெருமையுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முக்கியமான நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அந்த குறித்த தமிழ் அறிஞர்களுக்கான கனவு இல்லம் திட்டத்தின் வாயிலாக வீடு வழங்கப்படக்கூடிய திட்டமும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது, பாராட்டை பெற்றிருக்கிறது என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயலகத்திலும் அண்டை மாநிலங்களிலும் தமிழ் இருக்கைகள் நிறுவிடவும் தமிழ் பணி ஆற்றிடவும் நிதியுதவி செய்யப்பட்டு வருவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருக்குறளின் அருமை பெருமைகளை அறிந்திட மாணவர்கள் ஊக்கப்படுத்தும் வகையிலே குறள் முற்றுவதல் என்ற திட்டத்தின் வாயிலாக பல்வேறு விஷயங்கள், பரிசுகள் போன்றவையெல்லாம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 15,000 ரூபாய் வீதம் 63,46,000 ரூபாய்க்கு குறள் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் தமிழ் மன்றம் வாயிலாக மாணவர்களிடம் தமிழ் உணர்வை ஊக்கப்படுத்திட தமிழ் கூடல் திட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த திட்டமும் நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இப்படி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் எண்ணற்ற பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் பிற மாநிலங்களிலும் அதே போல அயல் நாடுகளிலும் வசிக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலே தமிழுக்கான அந்த அங்கீகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையிலான சிறந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தீரா காதல் திருக்குறள் திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக 25 லட்சம் ரூபாய் தொடர்ந்து வழங்கி இருப்பதாகவும், குறளோவியம் என்ற தலைப்பில் ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்கள் வரைந்த ஓவியங்களை கொண்டு திருக்குறள் நாட்காட்டி உருவாக்கப்பட்டு முதலமைச்சர் 2022 அப்போது வெளியிட்ட அந்த ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர தொடர்ந்து அயலக தமிழர் தின விழா, கணியன் பூங்குன்றனார் நினைவு தூண், ராபர்ட் கால்ட்வெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஆகிய பல்வேறு விஷயங்கள் தொடர்பான நூல்கள் வெளியிடுவது, ஏற்கனவே வெளியிடப்பட்ட அந்த நூல்களுக்கான அங்கீகாரங்களை கொண்டு வந்து சேர்ப்பது, திருக்குறள் சம்பந்தமான போட்டி நடத்துவது, தமிழ் உணர்வை தமிழ் வளர்ச்சியை அடைவதற்கான திட்டங்களை கொண்டு வருவது உள்ளிட்ட பல விஷயங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் 2025 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தவும் தமிழக அரசு திட்டமிட்டு அதற்கான அந்த விஷயங்களும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக பார்ப்போற்றும் வகையில் பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடத்தியதும், தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் முன்னுரிமை வழங்கியும், திருக்கோயில்களில் தமிழ் வழிபாட்டினை முன்னிறுத்துவது உள்ளிட்ட பல திட்டங்களை தமிழக அரசு நிறைவேற்றி உலகமெங்கும் பரவியுள்ள தமிழர்கள் நெஞ்சமெல்லாம் தொடர்ந்து தமிழக அரசினுடைய அந்த திட்டங்கள் செயல்படக்கூடிய வகையிலே, நினைத்து பார்க்கக்கூடிய வகையிலே செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.